வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸாக பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஊசோஸ்லேருந்து. பேக்ரவுண்டில் கொஞ்சம் சத்தம் கேட்கலாம், ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வீட்டில் இல்லை. இந்த ஊசோஸ் பார்த்திங்கன்னா இப்போ டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. இது தெரிஞ்ச கதை தான். ஏன்னா இவங்க ஒன்று சேரும் போதே தெரிஞ்சிருச்சு இவங்க சாம்பியனை எப்படி ஆக்கிடுவாங்கன்னு. இதுக்கு மெயினான ரீசன் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா பல ரீசன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கோசரம், சில பேரில் WWE மூமெண்டம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2025 ஆரம்பித்து ரோமனை ட்ரைபல் சீஃப் ஆகினாங்களா. இங்கே முடியும் போது ஊசோஸை டேக் டீம் சாம்பியனாக ஹிஸ்ட்ரி மேக்கிங் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜே ஸ்டைலோ ரிட்டையர்மெண்ட் டூர் இருக்குது. அந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் சோலோவாக தான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணணும். அதுக்கும் இப்போ ஜான்சனாக பண்ணாங்கல்ல, ஜான்சன் லெவலில் இல்லாட்டாலும் கொஞ்சம் லெவலுக்கு பண்ணுவாங்க. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த சாம்பியன்ஷிப்பை பிடிங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊசோஸுக்குன்னு இந்த டேக் டீம் சாம்பியன் கொடுத்தா தான் இப்போ கரெக்டாக வரும். ஏன்னா ஜிம்மிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இது வருது, ஏற்றல்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எதாவது புரட்டி போடுன்ற மாதிரி இதை புரட்டி போட்டுட்டாங்க. இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நம்மளுடைய ஆர்டி பாய்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நினச்சோம், ரே ஃபினிக்ஸும் பென்டாவும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி, ஜேவுஸும் ஜிம்மியூஸும் அண்ணன் தம்பி. வெஸ்ட்மீனியா 42 ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுற மாதிரி அண்ணன் தம்பி மேட்ச் நடக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் இந்த ஆர்டி பாய்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெஸ்ட்மீனியா 2 ஒரு ட்ரீம் மேட்ச் நடக்க போகுது. நியூ டே அவங்களும் பார்த்தீங்கன்னா சரித்திரம் படிச்சிருக்காங்க. எக்கச்சக்க டைம் டேக் டீம் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்டி பாய்ஸும் எக்கச்சக்க டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய ஊசோஸும் எக்கச்சக்க டைம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரீம் மேட்சை நடத்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு பெரிய டேக் டீம் மேட்ச் மாதிரி இருக்கும் வெஸ்ட்மீனை பார்த்த மாதிரி. அதே பார்த்தீங்கன்னா இந்த ரே ஃபினிக்ஸ் பேண்டாவும் சேர்ந்து மோதினாலும் நல்லாயிருக்கும். அப்படி ரே ஃபினிக்ஸ் பேண்டாவும் சேர்ந்து மோதுறாங்கன்னா கண்டிப்பாக போயின்னா அந்த டேக் டீம் சாம்பியன் கை மாறிடும். ஏன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஒரு மூமெண்டம் பண்ணணும்ல. அவங்க பார்த்திங்கன்னா சும்மாவே தான் இருக்காங்க. சரி, அதுக்கடுத்து வரும் ஜெட் கார்கில்லேருந்து. ஜெட் கார்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 நாட்களுக்கும் மேலே ஆகிடுச்சு. 2 வாரம் பார்த்திங்கன்னா ஆகப்போகுது. ஆனால் இன்னும் ஒரே ஒரு டைட்டில் டிஃபனிங் கூட இல்லை. 2 மாதமாக சும்மாவே வச்சிட்ருக்காங்க. சும்மா இன்ட்டு கொடுக்குற மாதிரி சும்மா மேட்ச் விளையாடின்னு இருக்கு. இப்போது மிச்சின் கூட தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்காங்க. மிச்சின் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பெருசாக இல்லை, பெரிய ஒரு ஆப்போனண்ட்டை வச்சு ஒரு பெரிய ஸ்டோரி லைன் போனால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு மொக்காவே கொண்டு போயிட்டு வெஸ்ட்மீனியால பியாங்கா பெல்லருக்கும் ஜெட் கார்கில் மேட்ச் பியாங்கா பெல்லர் வின் பண்ண வச்சுருவாங்களோன்ற மாதிரி யோசிக்க தோணுது. பார்க்கலாம். ஆனால் ஜெட் கார்கில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பே கொடுக்காம பெரிய வேர்ல்டு மெட்டீரியல் தான் சண்டை போட்டாங்க. அது கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல மொமெண்டத்தில் சாம்பியன்ஷிப் கொடுத்தாங்க. இருந்தாலும் சரியாக யூஸ் பண்ணலை. என்ன பிளான் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வச்சுருக்காங்களா, இல்லை அடியிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல. ஆரம்பிக்கணும்னு நினச்சா ஆரம்பித்து பாதி வரைக்கும் போயிடணும். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையே இவங்கள வச்சு. அது அடுத்து பார்த்தீங்கன்னா பென்டா இப்போது ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ரால் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் திரிக்கும் மேட்ச் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடும். ஏன்னா அந்த லோகன் பால் கோலார் பண்ணி விட்ருவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்டு அடிப்பாங்க ரே மிஸ்டீரியோ. அப்போ பார்த்தீங்கன்னா பென்டா ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. பென்டாக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது கைஸ். ரிட்டர்ன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போது ரே ஃபினிக்ஸும் ரா பிராண்டில், பென்டாவும் ரா பிராண்டில், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா டேக் டீமாக இதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ கூட சேர்ந்து ரே மிஸ்டீரியோக்கு இருக்க பவரும் இவங்களுக்கு கொஞ்சம் கிடச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லெவல்லே பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம். பென்டாக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் புஷ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த எந்த சாம்பியன்ஷிப்பும் கொடுக்கல. இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு தான் முட்டி மோதினாங்க, ஆனால் கொடுக்கல. பார்க்கலாம். டேக் டீம் டிவிஷனில் கொஞ்சம் வெயிட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் புஷ் கொடுத்து கொஞ்சம் தரமான சம்பவம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது வரப்போகிற மண்டே நைட்ரால் என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சாட் கேபிள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அமெரிக்கன் அந்த வேஷத்தை பார்த்தீங்கன்னா லுட்விக் கைசர் போட்டிருக்காரு. இப்போது லுட்விக் கைசர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது, பீட்டன்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கன் மேடு சாட் கேபிளோட டீம் ஆளுங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்ட்டு கொடுக்குறாங்க. தலைவன் சாட் கேபிள் பார்த்தீங்கன்னா எப்போவே கிளியராகி பர்ஃபார்மன்ஸ் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாருன்ற மாதிரி. இப்போது அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. இப்போது நெக்ஸ்ட் மண்டே நைட்டாக தான் இதில் நடக்க போகுது இல்லை,
ஃபஸ்ட்டு 2026 ஃபஸ்ட்டு ஷோ இருக்க போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய சம்பவம் நடக்கும் கைஸ். ஏன்னா அந்த டைம் பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க. போன இயர் எந்த அளவுக்கு நடந்தது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது, இருந்தாலும் பயங்கர சம்பவம் பண்ண போகிறாங்க. அப்படியே இந்த நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோவுக்கு இன்னொரு ரிட்டர்னை பார்த்துடலாம். கிறிஸ் ஜெரிகோ ராயல் ரம்பிள் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்லேயே ரிட்டர்ன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு ஏஇடபிள்யூவில். இப்போ ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஷோக்கே ரிட்டர்ன் பண்ணி ஒரு பிக்கஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோமன் எங்கே ப்ரோ போத்துன்னு கேட்டிங்கன்னா ரோமன் கொஞ்சம் கஷ்டம்தான். ரோமனை பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் தான் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைனா அந்த வேர்ல்டு சாம்பியனுக்கு தான் புஷ் பண்ண போகிறாருன்னா அந்த இவர் ஃபஸ்ட்டு ராக்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணும்னா பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் மேலே ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ரிட்டர்ன்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக முடிச்சுட்டு ராயல் ரம்பிளில் நிறைய ரிட்டர்ன்ஸை கொண்டு வருவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ கிறிஸ் ஜெரிகோ ஃபஸ்ட்டு ராக்கு வருவான்றாங்களே, வந்து இன்னும் எங்கே போய் மோதுவாங்கன்றது தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ ராயல் ரம்பிள் தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்றது என்னோட கருத்து. பார்ப்போம், ரோமனு இல்லை கிறிஸ் ஜெரிகோ யாராவது ஒருத்தவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ராவும் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வரும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹீல் டர்ன் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீல் டர்ன் இப்போதைக்கு கஷ்டம் தான் எனக்கு தோணுது. இப்போது இந்த பிளட் லைனை சேர்ப்பாங்களா, ஊசோஸும் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிட்டாங்க. இப்போ ரோமனும் சாம்பியன் ஆனால் அந்த மூமெண்ட்டத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ரோமன் சொல்லிட்டாரு, நான் இதுக்கப்புறம் டைட்டிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் நோக்கி தான் போக போகிறேன்ற மாதிரி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோமனும் வின் பண்ணிட்டாருனா ஊசோஸும் வின் பண்ணிட்டாருனா பார்க்க எப்படி இருக்கும், அந்த இது பார்த்த மாதிரி இருக்கும். அந்த லெவலில் இல்லைனாலும் கொஞ்சம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்கலாம் காய்ஸ். ரோமன் கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுத்தா ரேண்டி ஆர்டன் ஃபேன்ஸுக்கு கடுப்பாகும். ஏன்னா ரோமன் 4 வருஷமாக வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரேண்டி ஆர்டன் 1-2 வருஷம் வரவே இல்லை. இப்போ வந்து 2 வருஷமாக சும்மாவே இருக்கார். சாம்பியன்ஷிப்பு கொடுக்கல, அவ்வளோ பெரிய லெஜண்ட்டு சும்மா உட்கார வச்சிட்டிங்க. ஆனால் சாம்பியன்ஷிப்பை கொடுக்குறீங்க எப்படா கதைன்ற மாதிரி சில இது வந்துடும். என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக தான் இருக்குது. ரேண்டிக்கு சும்மா கிடையாது, ஃபேன் பேஸ் தரமாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் சொல்லவே தேவை. ரோமன் ரெயின்ஸ் விஐபி சூப்பர் ஸ்டாரு. பார்க்கலாம். ஆனால் ரேண்டி ஆர்டன் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தான். நான் எல்லா வீடியோலையும் ரேண்டியை பற்றி பேசியிருப்பேன். இந்த வீடியோலையும் பேசி தான் ஆகணும் போல். ரேண்டி ஆர்டன் பற்றி பேசக்கூடாது, அவர் இதே இல்லை, இருந்தாலும் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியல. ரேண்டி ஆர்டன் கண்டிப்பாக போயின்னா ஒரு பிக் புஷ் கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிடுவாங்க. அது மாதிரி ரோமன் கிட்டே இந்த சாம்பியன்ஷிப் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. ரோமன் கிட்டே இந்த சாம்பியன்ஷிப் கொடுத்துட்டு ஸ்மாக் டவுன் பக்கம் ரேண்டி ஆர்டன் கிட்டே அந்த சாம்பியன்ஷிப் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு யார்கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுக்கணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தலைவன் பை பை கைஸ்.